ஹலோ. வணக்கங்கய்யா. இதுதான் சோற்று கற்றாழை. இந்த சோற்று கற்றாழையை வந்து மேலே உள்ள இந்த தோலை பூரா நல்லா சீவிடணும். சீவிட்டு இந்த பாடி இதை பூரா சீவிடணும். மேலே உள்ள பூரா சீவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கிடணும். கழுவிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயம் இதை டெய்லி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நரம்பு பலப்படுவது மட்டும் இல்லை, இயற்கை உணவு, அற்புதமான உணவு நம்மளுக்கு கொட்டி கிடக்குது. இதெல்லாம் ஏன் சாப்பிட்றோம், எதுக்காக சாப்பிட்றோம், எதுக்காக வாழணும், என்ன இது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து இந்த உடம்புங்கிறது ஒரு நம்ம இந்த உடம்பை வந்து நம்ம பாதுகாக்கணும். இந்த உடம்பை பாதுகாக்கத்தான் இந்த புத்தியானது பலப்படும். இந்த பலப்பட்டுக்கிட்டு இருக்கையில் ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு ஆத்மா சிந்தனைகளும், ஒவ்வொரு இது வரும். இதுக்கு அடுத்தாப்புல இப்போ ஒரு விஷயங்கள் எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும், எந்த இது முயற்சி பண்ணாலும் முயற்சின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி கடை தேரணும். இந்த ஆத்மாவிலேருந்து கடை தேரணும் அப்படின்னா இந்த உடம்புங்கிறது ஒன்று வேணும். அதை வச்சு தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஆத்மாவை தெளிவுபடுத்த முடியும். ஆத்மாங்கிறது நம்ம எல்லாமே சிந்தனை தான், சிந்திக்கிறது தான் ஆத்மா. ஆத்மா பல விதைகள் உண்டு. ஒவ்வொரு சிந்தனைகளுக்கு தக்கன, ஒவ்வொரு ஆத்மா தக்கன வேலை செய்யும். முத்தோஷம் சொல்லுவாங்க. அதாவது 3 பிறவிகள் முத்தோஷம் சொல்லுவாங்க. முத்தோஷம்னா என்ன? 3 தோஷம்னா அவங்க தாய் தாப்பம் வந்து நம்மளுக்கு சொத்தை மட்டும் கொடுக்கல, நோய்களையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. தாப்பனுக்குள்ள நோய் பிள்ளைகளுக்கு நோய் அடுத்த பிள்ளைகளுக்கு ஜென்ரேஷனாக இப்படி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இது பூராமே வந்து அவங்கவுங்க உருவாக்கிட்டது. இந்த ஜென்ரேஷன் பூரா மாறணும். அவங்கவுங்க இரத்த அணுக்களை பூரா மாற்றணும். நம்ம இதுக்கு அடுத்து நம்ம எப்படி வழிநிலையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குங்கய்யா. நம்ம போக ஒரு வீடியோ நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு அவ்வளோ தூரம் நமக்கு தெரிஞ்சாலும் நமக்கும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் கற்ற கல்வி, அதனால தான் ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்கிறேன். இதை டெய்லி வந்து இதை சாப்பிட்டு வரணும்னா ஒரு மண்டலம்ங்கிறது மொத்தம் 96 நாள். இந்த 96 நாளும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த சொல்கிறேன். இப்போ எல்லாமே சுருக்கிட்டாங்க. 96 நாள், அப்போ 60 நாள் ஆக்கி 48 நாள் ஆக்கிட்டாங்க. இந்த 48 நாளையும் கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ 48 நாளையும் ஆக்கிட்டாங்க. 48லையும் குறைச்சி 25 நாளாக ஆக்கிட்டாங்க. இன்னும் போக சொன்னோம்னா ஒரு மண்டலம்னு சொன்னோம்னா ஒரு காலத்தில் போனோம்னா 25 நாள்ன்றுவாங்க. அதுக்கப்புறம் 13 நாள்ன்றுவாங்க. அதுக்கப்புறம் 10 நாள்ன்றுவாங்க. 3 நாள் இருப்பாங்க. இதனால் ஒரு ஆள் இதை பூரா எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கழுவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிடுவோம். இதை பூரா நல்ல ஒரு ட்ரிப்பு கழுவுனா போதும். ஒரு ட்ரிப்பு கழுவுனா போதும். அதோட இது தன்மை நல்லாயிருக்கும். பார்ப்போம். நல்ல ஒரு ட்ரிப்பு கழுவுனா தான் அந்த இது இருக்காது. ஆமாம், இதை அப்படியே சாப்பிடலாம். செகண்ட்